ஒண்ணுல கொஞ்சம் எரியும் பொறுத்துக்க. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஷவரை திறக்கிறப்போ எதுக்கும் தள்ளி நின்று திறந்துருக்கலாமா? கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? இல்லங்க, முதல்ல திறக்கிறப்போ தண்ணி வரல, அப்புறம் திடீர்னு தண்ணி கொட்டிடுச்சுங்க. ரொம்ப வலிக்குதா? இப்ப மெதுவா மருந்து போட்டீங்கல்ல, அது கொஞ்சம் இதமா இருக்கு. பாதி வலி குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. இனிமே என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இது இந்த பக்கம் தான். பயங்கரமா குளிருது. இதுக்கு மேல வண்டி போகாது, அப்படியே போனாலும் மேல ஏறாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அது பரவாயில்ல, தேடி போய் அருவியில குளிக்கிறதானே த்ரில்லே. பவி, நீ 10 கிலோமீட்டர் இருந்தாலும் நடப்பல செல்லம். 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் நடப்பேன். அதுக்கப்புறம் நீ தான் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகணுமா? கவலைப்படாதீங்க மாப்ள, அவ்வளவு தூரம்லாம் இல்ல, 10 நிமிஷத்துல போயிடலாம். இப்பவே உங்களுக்கு தண்ணி பயிர சத்தம் காதுல கேக்குதா? ஆஹா, கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்னாச்சு? உங்க கழுத்துல ஏதோ செவந்திருக்கு. பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சா? என்ன ஆயின்மெண்ட் போட்டிருக்கீங்க? பூச்சி கடிக்கல, குளிக்க போனப்போ ஷவர்ல இருந்து திடீர்னு சுடுதண்ணி என் ஷோல்டர்ல பட்டுருச்சு. ஐயோ, அதான் ஆயில்மெண்ட் போட்டிருக்கேன். ஐயோ, டேப்ப மாத்தி திறந்துட்டீங்களா? தெரியல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. அண்ணி, இத முதல்ல சொல்லியிருந்தா ஹாஸ்பிடல் போயிருக்கலாமே. நீ தேவையில்ல கார்த்தி, உங்க அண்ணன் எனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டாரு. என்னன்னு ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடக்குதோ தெரியல.